ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உதவிக்காக பீவர்லி ஹோட்டலின் உரிமையாளர் 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இயங்கி வரும் பீவர்லி ஹோட்டலில் தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பில் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலம் மாணவர்கள் உயர்கல்வி பயில தேவையான உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பீவர்லி ஹோட்டலின் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன், அவரின் மனைவி சுதந்திரா ஆகியோர் மாணவர்களின் கல்விக்காக 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்குவதாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நிதி உதவிக்கான காசோலையை தமிழ்நாடு அறக்கட்டளை நிர்வாகிகளிடம் வழங்கினர். இதன் மூலம் ஏராளமான ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கனவு நிறைவேறும் என தமிழ்நாடு அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஒரு 3 months பேக் 3 months ago இங்கே ஃபங்க்ஷன் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் இங்கே ஸ்காலர்ஷிப்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க நீடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ நாங்களும் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது. 2 பேருக்கும் அட் த சேம் டைம் இந்த ஐடியா தோணுச்சு. அப்போது நாங்கள் வாக்கு கொடுத்தோம். நாங்கள் ஒரு கோடி கொடுக்கறதா நாங்கள் அப்போ ஒத்துக்கொண்டோம். அதை இன்னைக்கு செக்கை தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துருக்கோம். இது நீடி ஸ்டூடெண்ட்ஸுடைய அப்லிஃப்ட்டுக்காக இவங்க நல்லா பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் பண்ணுறதுனால நாங்கள் இதில் எங்களுடைய அமௌண்ட்டை அதில் கொடுத்துருக்கோங்க. நாங்கள் சொன்ன வாக்கை இன்றைக்கி காப்பாற்றி விட்டோம். இன்றைக்கு எங்கள் தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய ட்ரஸ்ட் போர்டு மீட்டிங் இங்கே நடந்தது. இந்த கூட்டத்தில் அவங்களும் கலந்து கொண்டு அவர்கள் ஏற்கனவே கொடுத்த உறுதிமொழியின்படி அனாதை குழந்தைகளுக்கு படிப்பதற்கு உதவி செய்வதற்காக ஸ்காலர்ஷிப் கொடுப்பதற்காகவும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் மேலும் படிப்பதற்கு உதவி செய்வதற்காகவும் 1 கோடி ரூபாய்க்கான செக்கை இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த காசோலை வங்கியிலே வைப்பு நிதியாக வைக்கப்பட்டு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டிலிருந்து வருகிற இன்ட்ரெஸ்ட், அந்த வட்டி ஆண்டுதோறும் டிசர்விங் யார் இந்த உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியுள்ள நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும். இது மிகப்பெரிய ஒரு உதவி. எனவே திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் திருமதி சுதந்திரா அவர்களுக்கும் தமிழ்நாடு அறக்கட்டளையின் சார்பில் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.